அண்மை செய்தி. ஈரான் போர் தொடர்பாக நாட்டு மக்களிடம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நடத்திய உரையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுடனான போர் 3 வாரங்கள் வரை நீடிக்கும் என்று டிரம்ப் அந்த உரையில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரானுடனான போர் 3 வாரங்கள் வரை நீடிக்கும் என்று டிரம்ப் அந்த உரையில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய கூட்டு தாக்குதல் காரணமாக ஈரான் நிலை குலைந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஈரானுடனான போர் இன்னும் 3 வாரங்கள் வரை நீடிக்கும் என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். போர் 1 மாத காலத்திற்கும் மேலாக நடந்து வரக்கூடிய நிலையில இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்கள். மௌனிகா, சரியா பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்த தொடங்கி இன்றோடு 33 நாட்கள் ஆகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் இன்று இந்திய நேரப்படி காலை 6:30 மணிக்கு அமெரிக்க மக்களிடம் உரையாற்ற இருப்பதாக நேற்றே வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இன்று காலை இந்திய நேரப்படி 6:30 மணிக்கு தொடங்கிய அமெரிக்க அதிபர் டிரம்பினுடைய உரை சரியாக ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக நீடித்தது. பல்வேறு முக்கியமான அம்சங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது அமெரிக்க மக்களுக்கான உரை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்குமான ஒரு உரையாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கான காரணம், ஈரான் மீதான தாக்குதல்ல அமெரிக்காவினுடைய படைகளும் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில அமெரிக்க அதிபர் டிரம்ப் என்ன அறிவிக்க போகிறார், என்ன முடிவை எடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில தான் ஏற்கனவே 33 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய ஈரானுக்கு எதிரான அந்த தாக்குதல் என்பது அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்கு மேலும் தீவிரம் அடையும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை ஈரானுக்கு விடுத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். அதிலும் குறிப்பாக அமெரிக்க படைகள் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் தாக்க போகக்கூடிய இந்த தாக்கங்கள் எப்படி இருக்கும் என்றால் ஈரானை கற்காலத்திற்கு கொண்டு போய்விடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுத்திருக்கிறார். ஈரானுக்கு முக்கிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது இந்த ஹார்முஸ் நீரிணையை அவர்கள் வைத்திருப்பது. ஹார்முஸ் நீரிணை நிச்சயமாக திறக்கப்படும் என்றும் உலக நாடுகள் ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உலக நாடுகளுடைய தலைவர்களுக்கு இந்த பொதுமக்களிடையே பேசக்கூடிய உரையின் மூலமாக அழைப்பு விடுத்தார். எண்ணெய் விலை முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்தியா உட்பட உலக நாடுகளுக்கு இருக்கிறது. ஏற்கனவே ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $100 தாண்டி இருக்கக்கூடிய நிலையில இது அடுத்த ஓரிரு வாரங்களுக்கு குறுகிய காலமாக உயர்ந்தே இருக்கும் அப்படின்ற ஒரு விவரங்களையும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வழங்கி இருக்கக்கூடிய நிலையில உலகின் பிற நாடுகள் அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவுடைய கச்சா எண்ணெயை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருக்கார். ஏற்கனவே மேற்கத்திய நாடுகள்ல, குறிப்பாக வளைகுடா நாடுகள்ல இருந்துதான் கச்சா எண்ணெய் இந்தியா உட்பட உலகின் பல நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய நிலையில அந்த கச்சா எண்ணெய் கிடைப்பதில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதாலும் அமெரிக்க படைகளுடைய அடுத்தடுத்த தாக்குதல் காரணமாகவும் வளைகுடா நாடுகளிலிருந்து இருந்து கச்சா எண்ணெய் கிடைப்பதில் சிக்கல் நீடிக்கக்கூடிய நிலையில வெனிசுலா மற்றும் அமெரிக்காவை உலக நாடுகள் இனி கச்சா எண்ணெய்க்காக சார்ந்து இருக்க வேண்டும் என்றும், வளைகுடா நாடுகளை ஒப்பிடும் போது கச்சா எண்ணெய் உற்பத்தியில அமெரிக்காவும் வெனிசுலாவும் தான் தற்போது உலக அளவுல முதன்மையான இடத்தை வகிப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்பை பொறுத்தவரையிலுமே தெரிவித்திருக்கார். டிரம்பினுடைய உரை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறி இருக்கிறது. இது இந்தியாவினுடைய பங்கு சந்தை இன்று காலை 9:20 மணிக்கு தொடங்கும் போது எதிரொலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான காரணம், அமெரிக்க அதிபர் டிரம்பை பொறுத்தவரையிலுமே அடுத்த 2 முதல் 3 வாரங்களுக்கு கடுமையான தாக்குதல் ஈரான் மீது நடத்தப்படும் என அறிவித்திருக்கக்கூடிய அதே நேரத்துல வளைகுடா நாடுகளை எண்ணெய்க்காக இனி சார்ந்திருக்க வேண்டியது இல்லை என்றும், அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவை சார்ந்த எண்ணெய்களுக்காக இருக்கலாம் என்றும் உலக நாடுகளுடைய தலைவர்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதோடு ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்திருப்பது பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்களை ஈர்த்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.